நீங்க ஒரு பேட் யூசர் அண்ட் அடிக்கடி டிராவல் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஃபுல் வீடியோ பாருங்க. அதுக்கு முன்னாடி பீரியட்ஸ் பத்தின ப்ராக்டிகல் டிப்ஸ் தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணுங்க. நார்மலாவே டிராவல் பண்ணும்போது ஆல்வேஸ் கேரி அன் எக்ஸ்ட்ரா பேட். எப்ப என்ன நடக்கும்னே நமக்கு தெரியாது. அதுலயுமே பீரியட்ஸ் வரப்போகுது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒரு 2 பேட் கையில வச்சுக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ட்ரெயின்ஸ்ல இல்ல டிராவல் பண்ணும்போது பேட்ஸ் சேஞ்ச் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இஃப் மோர் தென் 8 hours டிராவல் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதுக்கு நீங்க ரேப் பண்றதுக்கும் ஏதாவது ஒரு டிஸ்போசபிள் மெட்டீரியலும் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சில இடத்துல இருக்கும், சில இடத்துல இருக்காது. ஸோ நம்ம சேஃபர் சைட்ல வச்சுக்கலாம். டிஷ்யூ இஸ் மோர் தென் எனஃப். ஸோ இதை நல்லா ரேப் பண்ணி டஸ்ட்பின்ல டிஸ்போஸ் பண்றது தான் கரெக்டான மெத்தட். ட்ராஷ் கேன் இல்லை அப்படின்னு ட்ரெயின்ஸ்ல டிராவல் பண்ணும்போது கண்டிப்பா ஃப்ளஷ் பண்ணாதீங்க. பிகாஸ் அது வந்து ட்ராக்ல தான் விழுகும். யாராவது ஒரு ஒர்க்கர்ஸ் வந்து எடுக்க தான் வேணும், இல்லை சில பேர் கிராஸ் பண்ணுவாங்க, அதை தாண்டி தான் போகணும். ஸோ கேட்டுட்டா மட்டும் போதாது. இந்த மாதிரி நீங்க ட்ரெயின் டிராவல் பண்றீங்க இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் டிராவல் பண்ணாங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்க.